ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மனோஜ் அரவிந்த் கார் அக்சசரிஸ்ல இருந்து இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நியூ எர்டிகா இது சிஎன்ஜி வேரியன்ட். ஸோ பேஸ் சிஎன்ஜி வேரியன்ட்ங்கிறதுனால இதை நிறைய அக்சசரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுவாங்க ஷோரூம்ல இருந்து வரும்போது. ஸோ இப்போ அதுக்கெல்லாம் நம்ம நிறைய அக்சசரிஸ் வந்து அக்சசரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு வாட்டி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப்ஸ். பேஸ் இந்த சிஎன்ஜி வேரியன்ட்ல ஃபாக் லேம்ப்ஸ்ன்றது ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ ஏன் ஃபாக் லேம்ப்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போடுவோம் அப்படின்னா, நம்ம ரெயின்ல டிரைவ் பண்ணும்போதும் ஃபாக் சீசன்ல ஒரு ஹில் ஸ்டேஷன்ல டிரைவ் பண்ணும்போது நமக்கு இந்த ஃபாக் லேம்ப்ஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் உங்களுக்கு அந்த விஷனை கொடுக்கும். ஸோ ஃபாக் லேம்ப்ஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல வந்து ப்ளூமேக்ஸ்ங்கிற ஒரு பிராண்டோட ப்ராப்பர் ஒரு நல்ல பிராண்ட் அவங்களோட வந்து ஃபாக் லேம்ப் போட்டிருக்கோம், ஸ்விட்ச் போட்டு. இதுல வந்து இந்த ஃபாக் லேம்ப்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரிஜினல் ஒயர்ஸ் எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணவோ டேமேஜ் பண்ணவோ இல்லை. ப்ராப்பரா பிளக் அண்ட் ட்ரை ப்ராசஸ் மாதிரி தனியா ஸ்விட்ச் போட்டு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அடுத்தது ஹெட்லைட்ஸுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹாலஜன் ஹெட்லைட்ஸ் தான் வரும் உங்களுக்கு. இதுல அவங்க ப்ரொஜெக்டர்ஸ் கொடுத்துருந்தாலும் இந்த ஹெட்லைட்ல அந்த ப்ரொஜெக்டர்ஸ் அவங்க ஹாலஜன் அப்படிங்கிற ஒரு பல்ப் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹாலஜன் பல்ப்ஸோட டிராபேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, இதுல அந்த அளவுக்கு வந்து பிரைட்னஸோ அந்த அளவுக்கு வந்து பெனட்ரேஷனும் இருக்காது. பெனட்ரேஷன் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகுறது. ஸோ மோஸ்டா ஒரு 80% ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பெனட்ரேஷன்ங்கிறது இல்லம்பாங்க. ஸோ அதை அவங்க கவர் பண்ணணும் அப்படின்னு நம்ம இந்த கஸ்டமர் என்கிட்ட கேட்கும்போது நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, சார் உங்களுக்கு ஹெச்ஐடின்னு ஒரு பல்ப் இருக்கு, ஹை இன்டென்சிட்டி டிஸ்சார்ஜ் பல்ப்ஸ்னு சொல்லிட்டு ஜெனான் கேஸ் மெக்கானிசம்ல அந்த பல்ப்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஹெச்ஐடி பல்ப்ஸ் இதில் போடும்போது கஸ்டமர் எக்ஸ்பெக்ட் பண்ற பெனட்ரேஷனும் கஸ்டமர் எக்ஸ்பெக்ட் பண்ற பிரைஸ் ரொம்ப நல்லா கிடைக்கும். எல்லா சப்ஜெக்ட்டுமே முன்னாடி யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோ வந்து இந்த லிங்க் நான் சேர்த்து வந்து ஷேர் பண்ணுவோம். அடுத்தது இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடன் இன்டீரியர்ஸ் ஹைட்ரோகிராபிக்ஸ் சொல்லுவோம், ஹைட்ரோ டிப்பிங் சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த உடன் இன்டீரியர்ஸ் ட்ரை பண்ணிருக்கோம். ஏன்னா கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய நார்த் இந்தியன் கார்ஸ்ல பாக்குறேன், அந்த சைட்லாம் கார்ஸ் வந்து நிறைய கஸ்டமைஸ் பண்றாங்க. நம்ம இங்க எங்கேயும் யாரும் பண்றது இல்லையா, இந்த ஹைட்ரோ டிப்பிங்ஸ் எல்லாம் வேணும்னு கேட்டாரு. நான் சொன்னேன் நம்ம கூட பண்றோம் சார், கண்டிப்பா பண்ண தர முடியும். நீங்க என்ன மாதிரி டிசைன்ஸ் கேட்கறீங்களோ அந்த மாதிரி ஹைட்ரோ டிப்பிங்ஸ் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ சார் இது செலக்ட் பண்ணார் கஸ்டமர்ஸ் வந்து. ஸோ அவருக்கு நான் இந்த உடன் டிப்பிங் பண்ணியிருக்கோம். இது டோட்டலா 12 பீசஸ் வருங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா டேஷ்போர்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்ல வந்து டேஷ்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 பீசஸ் பண்ணியிருக்கோம். தென் டோர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னர் ட்ரிம்ஸ் ஒரு 2 பீசஸ், இந்த மாதிரி 4 டோர்ஸ்ல 8 பீசஸும், டேஷ்போர்ட்ல ஒரு 2 பீசஸ், அண்ட் தென் இந்த தேர்ட் ரோலயும் நாங்க வந்து அந்த உடன் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இன்டீரியர்ஸ். கஸ்டமர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி ஆக்சுவலா. ஸோ இதுவும் நம்ம காசு வேணும்னா ட்ரை பண்ணலாம். இந்த உடன் ஃபினிஷ் மட்டுமே எங்க கிட்ட 12 டிஃப்ரெண்ட் கலர் வேரியன்ட்ஸ்ல வருது. உங்களுக்கு கார்பன் ஃபைபர் வருது, பிளாக், ப்ளூன்னு சொல்லிட்டு நம்ம சாய்ஸ் தாங்க. அடுத்தது இதுல வேற என்ன எக்ஸ்ட்ராடினரியா பண்ணிருக்கோம் அப்படின்னா, எப்பவுமே சொல்ற மாதிரி ஸ்டீரிங் ராப்ங்க. கஸ்டமருக்கு வந்து அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாரு அப்படின்னா, அந்த ஸ்டீரிங் ரிப்புங்கிறது நார்மலா இருக்கக்கூடாது, கொஞ்சம் யூனிக்கா இருக்கணும், டியூல் டோன்ல இருக்கணும், ப்ராப்பரா அந்த மெஷின் ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்டீரிங் ராப்னு சொல்லுவாங்க, அதாவது ரிமூவ் பண்ணி ஸ்டிச் பண்றது. இதுல அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ஃபினிஷ் கொடுத்து எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம். இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது ப்ராப்பரா டச் ஸ்கிரீன் சிஸ்டம், ஆண்ட்ராய்டு இன்ஃபோடெயின்மென்ட் அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட நம்ம ஸ்மார்ட் போன் மாதிரி தான். நம்ம ஸ்மார்ட் போன்ல எப்படிலாம் வைஃபை கனெக்டிவிட்டி, ரேம், ரோம்லாம் பார்த்து வாங்குவோமோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான சிஸ்டம் இது. அன்பிளக்ங்கிற ஒரு பிராண்ட்ல வந்து உங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா 4GB ரேமுங்க, 32GB ரோம் இருக்கு உங்களுக்கு. சிஸ்டம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். வித் ஆண்ட்ராய்டு ஆட்டோ வயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளேயோட வரும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட எல்லா ஃபீச்சருமே இதுலயே வந்துடும். இன்னொன்னு அந்த கேமரா கிளாரிட்டி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ஃப்ரண்ட்டுங்க, சூப்பராக இருக்கும். கேமரா கிளாரிட்டிங்கிறது செம்ம கிளாஸாக இருக்கும். இது நீங்கள் டிவிஆராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது வீடியோ ரெக்கார்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ 2-in-1 ஆப்ஷனு. ரிவர்ஸ் கேமரா போடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. செம கிளாரிட்டியா இருக்குங்க. ரிவர்ஸ் கேமரா பாத்தீங்க அப்படின்னா இன்னும் சூப்பர் கிளாரிட்டியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த கேமரா இன்ஃபோடெயின்மென்ட் போட்டிருக்கோம். பிளஸ் இதுக்கு ஸ்பீக்கர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து ஆல்பைனுங்கிற ஒரு பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா S சீரிஸ் ஸ்பீக்கர்ஸ் போட்டிருக்கோம் உங்களுக்கு. நல்ல சூப்பரான ப்ராடக்ட்டுங்க, நல்ல பேஸோட இருக்கு உங்களுக்கு. ஸ்பீக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் பர் OEM உங்களுக்கு பில்லர்ல மவுண்ட் பண்ணிருக்கோம். ப்ராப்பரா வெளியில தெரியாத மாதிரி ஆஸ் பர் ஒரிஜினாலிட்டி மாதிரியே பண்ணிருக்கோம், வெளியில போட்ட மாதிரி தெரியாது. இன்னொரு ஆடான்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பில்லர்ஸுங்க. கஸ்டமர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த டோர் ட்ரிம்பர்ஸா இருக்கட்டும், இந்த பில்லர்ஸா இருக்கட்டும், ஸ்டீரிங் ராப்ஸா இருக்கட்டும், சீட் கவர்ஸா இருக்கட்டும், இதெல்லாமே ஒரு தீம்ல ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ நாங்க இதை ஒரு தீம்ல ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமர்ஸ்க்கு. இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டஃப் கொடுத்துருக்கோம். illuminated ஸ்டஃப் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஒரு 2-3 டிசைன்ஸ் இருக்கு. சார் இந்த டிசைன் பிடிச்சிருக்கிறதுனால பிளாக் வித் ப்ளூ லைட்ஸ் பிளிங்க் ஆகுற மாதிரி. ஈவன் இது இன்னும் நைட் டைம்ல பார்த்தா இன்னும் செமையா இருக்கும் உங்களுக்கு ஸ்டஃப் பிளேட்ஸ்.
எக்ஸ்டீரியர்ல சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வின் வைசர்ஸ் பண்ணியிருக்கோம் பிளாக் அண்ட் ப்ரோப் லைனோட. தென் பாடி கலர் ரூஃப் கேரியர்ஸ், கோ ஃபார் கேரியர் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு எக்ஸாக்டா சில்கி சில்வர் கலர்ல ரூஃப் கேரியர்ஸ்ன்றது நாங்க இதுல ப்ராப்பரா பண்ணியிருக்கோம். ஏபிஎஸ் மெட்டீரியல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பிளஸ் லுக் வைஸா பாத்தீங்கன்னா காரையும் ஒரு ப்ராப்பரான லுக்கு மாத்தி கொடுத்துரும் உங்களுக்கு, ஒரு டாப் அண்ட் கார் மாதிரி உங்களுக்கு. ஸோ அது கோ ஃபார் கேரியர்ஸ் எம்டெக்ங்கிற ஒரு பிராண்ட்ல சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது டோர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சைட் பீடிங்ஸ், கிளாடிங்ஸ் சொல்லுவாங்க உங்களுக்கு, ஸ்கிராச்சஸ் ஆகாம ப்ரிவென்ட் பண்றதுக்காக போடுறது. அந்த மாதிரி சின்ன சின்ன ஆட் ஆன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். தென் கமிங் டு ரியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல இன்னொரு 2-3 ஆட் ஆன்ஸ் நாங்க பிளான் பண்ணியிருக்கோம், கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பில்லர் லைட்டுங்க. இது வந்து ஜென்ரலா பாக்குறதுக்கு காரோட வந்து ஒரிஜினல் பில்லர் லைட் மாதிரி தெரியும், பட் இது வந்து ரன்னிங் லைட்ஸ் இருக்கு. நான் இதுக்கும் அந்த வீடியோ இருக்கு, நான் உங்களுக்கு நைட் டைம்ல பண்ணுறது, அது இது கூட லிங்க் ஷேர் பண்றேன், பாருங்க நீங்க. ஸோ ஏன்னா ஜென்ரலா எர்டிகா வருது வந்து பாத்தீங்கன்னா இது சும்மா டம்மியா இருக்கும். இப்போ நம்ம போடுறது வந்து பாத்தீங்கன்னா லிங்க் ஆகும், அது பாத்தீங்கன்னா ஏரியா உங்களுக்கு. இது வந்து ப்ராப்பர் பில்லர் லைட்ஸ் உங்களுக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங் ரிஃப்ளெக்டர்ஸ் உங்களுக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே எர்டிகால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கம்மியா தான் இருக்கும். இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங் ரிஃப்ளெக்டர்ஸ் சொல்லுவாங்க. பேர் வந்து பிரேக் ஃபங்க்ஷன், இண்டிகேட்டர் ஃபங்க்ஷன் எல்லாமே பண்ணும் உங்களுக்கு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பாய்லர் உங்களுக்கு. இது ஜென்ரலா காரோட வரல, ஏபிஎஸ் ஸ்பாய்லர்னு சொல்லுவோம். இது என்ன ரீசனுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லுக் என்ஹான்சிங் ப்ராடக்ட். சில பேர் அது ஏரோடைனமிக்ஸ்னு சொல்லிக்கிறாங்க. ஜென்ரலா காரோட லுக்கை சேஞ்ச் பண்ற ஒரு முக்கியமான அக்சசரிஸ் இதுவும் ஒண்ணு. ஸோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பாடி கலரை கரெக்டா மேட்ச் பண்ணியிருக்கிறதுனால லுக் வைஸா ரொம்ப பிளசண்டா இருக்கும் பார்க்கறதுக்கு. அடுத்தது இது ரியர் கிராஷ் கார்டுங்க. இது ஜென்ரலா கஸ்டமரோட ரெக்யூர்மெண்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, சிட்டில வண்டி வரும்போது அடிக்கடி 2 வீலர் காரங்க இருந்து ப்ரொடெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு கிராஷ் கார்டு வேணும். ஆப்வியஸ்லி ஃப்ரண்ட் போடக்கூடாது, நான் சஜஸ்ட் பண்ணல அவருக்கு. ஸோ ரியர் அவருக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணிருக்கோம். இது போட்டதுனால அதுக்கு ஒரு சேஃப்டி இதுவா பாக்குறோம். இதுக்கு அடுத்தது நான் சொன்ன மாதிரி அந்த உடன் ஃபினிஷ் ஒரு வாட்டி பாருங்க. ரியர்லும் பாத்தீங்கன்னா ப்ராப்பர் உடன் ஃபினிஷ் கொடுத்துருக்கோம். ப்ராப்பர் உடன் ஃபினிஷ் இருக்கு உங்களுக்கு. தென் 70 மேட்ஸ்ங்க. ஸோ ஜென்ரலா ஒரு காரோட லுக்கை ப்ராப்பரா ப்ரீமியமா எடுத்து கொடுக்கறதுல சீட் கவர்ஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த மாதிரி அதில் போட்டிருக்கிற மேட்ஸ்க்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க 70ங்கிற ஒரு மேட்ச் போட்டிருக்கோம். ஜென்ரலா நிறைய பேருக்கு 70 அப்படின்னா என்னங்க, 70 மேட்ச் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. 70ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு ட்ரே டைப் ஆஃப் மேட்ச் வித் ஒரு நூடுல்ஸ் லேயர் வரும். இன்னும் டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் 7 டெட் பிளேயர்ஸ் ஆன் 7 டேஸ் ஒரு காம்பினேஷன் ஆஃப் 70 மேட்ச். அதுக்கு அப்படின்னா பர்ஃபெக்டா வரும். 70 மேட்ச் நிறைய கலர் காம்பினேஷன்ஸ்ல கிடைக்கும். கஸ்டமருக்கு சீக்வன்ஸ் மேட்ச் காம்பினேஷன் சன் கண்ட்ரோல் ஃபிலிம்ஸ். இந்த காரை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ் நம்ம இதுல போட்டிருக்கோம். ஒன்னு சைட் 4 டோர்ஸ் பிளஸ் பேட்டர் கிளாஸ், தென் ட்ரங்க் டோர். இந்த 7 கிளாஸஸ்ல இருக்கிறது வந்து ரிஃப்ளெக்டிவ் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் உங்களுக்கு. ஸோ அந்த ரிஃப்ளெக்டிவ் ஃபிலிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ரிஜெக்ஷனுக்காக போட்டிருக்கோம், யூவி ரிஜெக்ஷன் பண்ணோம், ஏசி எஃபெக்டிவா வச்சுக்கோம். இது எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு பிரைவசி கொடுக்கும். ஏன்னா ஒரு சர்டன் லெவலுக்கு மேலே நம்ம டார்க்னஸ் போடக்கூடாது. ஸோ இதுல நாங்கள் வந்து 50% விசிபிலிட்டி இருக்கிற ஃபிலிம்ஸ் போட்டிருக்கோம். மெயினாக கஸ்டமருக்கு வந்து ஹீட் ரிஜெக்ஷன் நல்லா இருக்கணுன்றதுக்காக. பிராண்ட் வைஸா சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு 5-6 பிராண்ட்ஸ் பண்றோம். 3M பண்றோம், வுட் பண்றோம், கார்வர் பண்றோம், லாபங் பண்றோம், லூமார் பண்றோம். இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் இதுல போட்டிருக்கோம். அடுத்தது கமிங் டு ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க இது வந்து ஆன்டி கிளார் ஃபிலிம்ஸ் போட்டிருக்கோம். ஜெனரலா போட்ட மாதிரி தெரியாது உங்களுக்கு, பட் இதுல ஃபிலிம்ஸ் போட்டிருக்கோம். என்ன யூசேஜ்க்காகன்னு கேட்டீங்கன்னா, கஸ்டமர் வந்து அடிக்கடி நிறைய நைட் டிரைவ் நான் பண்ணுவேன். எனக்கு ஜென்ரலா நைட் டிரைவ்ஸ் பண்ணும்போது நமக்கு ஆப்போசிட்ல யாராச்சும் ஹைவே போட்டு கிராஸ் பண்ணும்போது நம்ம எனக்கு அந்த கண்ணு பூசும், ஹெட்லைட் கிளார் அதிகமா வருது. ஸோ அதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஆன்டி கிளார் ஃபிலிம்ஸ் போட்டிருக்கோம். இது ஒரு மெயின் யூசேஜ் வந்து ஹீட் ரிஜெக்ஷன் பண்ணோம், பாடி ரிஜெக்ஷன் பண்ணோம். இது எல்லாத்துக்கும் மேல நைட் டிரைவ் பண்ணும்போது அந்த கிளார் ரிடக்ஷன்ங்கிறது தாராளமா பண்ணோம். கிளார் ரிடக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு நைட் டிரைவ்ங்கிறது இன்னும் ஈஸியரா இருக்கும். இன்னும் ஏசி ரொம்ப ஸோ ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டுக்கும் சைடுக்கும் அந்த சன் கண்ட்ரோல் ஃபிலிம்ஸ், விண்டோ டின்ஸ் தருவோம். ஸோ இந்த மாதிரி தான் ஃபிலிம்ஸ். இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஐட்டம், அதுவும் நான் காட்டுறேன். ரொம்ப யூனிக்கான ஐட்டம். ஓகே, இது பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா XL6 ட்ரங்க் வார்னிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து எர்டிகாவை XL6 கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தாங்க. இந்த ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இந்த இடத்துல வரும் அதுல. ஸோ எக்ஸாக்டா இந்த இடத்துல வரும். ஸோ மோஸ்டா இதுவும் இதுல ஃபிட் பண்ண போறேன். ஸோ இது ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரியர் ஆங்கிள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு XL6 லுக் இதுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான ட்ரங்க் வார்னிஷ் நம்ம கிட்ட இருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் இதுல மிஸ் ஆன ஐட்டம்ஸ் எது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நாங்க மோஸ்டா அட்மாஸ்பியரிக் லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அட்மாஸ்பியரிக் லைட்ஸ் அப்படின்னா என்ன, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆம்பியன்ட் லைட்ஸ், அட்மாஸ்பியரிக் லைட்ஸ் நிறைய பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். ரொம்ப சிம்பிளுங்க. ஆம்பியன்ட் லைட்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, ஜென்ரலா நம்ம டோர் ஓப்பன் பண்ணும்போது நம்ம லெக் ரூம் ஸ்பேஸ்ல இருந்து எரியறது தான் ஆம்பியன்ட் லைட்ஸ். அட்மாஸ்பியரிக் லைட்ஸ்ங்கிறது என்னன்னா ஸ்ட்ரிக் கைண்ட் ஆஃப் திங் வந்து உங்களுக்கு
ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா டோர்ஸ்லுமே ரன் ஆகும், டேஷ்போர்ட்ஸ்லுமே ரன் ஆகும். ஸோ டோர் பேட்ஸ்ல, டேஷ்போர்ட்ல, தென் இந்த கப் ஹோல்டர்ஸ்ல எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி ரன் ஆகிற லைட்ஸ் எல்லாம் வந்து நம்ம அட்மாஸ்பியரிக் லைட்ஸ்னு சொல்றோம். ஸோ இந்த கார்ல இப்போ பேசிருக்கோம், இதுல போட போறோம். இதை போட்டதுக்கு அப்புறம் இதுக்கான வீடியோஸ் நான் எடுத்து உங்களுக்கு அனுப்பிடுறேன். இது பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் கிட்டுங்க. ஸோ ப்ராப்பரா பிளக் அண்ட் ப்ளே பண்ணிட முடியும். ஸோ இவ்வளோ அக்சசரிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம இந்த கார்ல. ஸோ உங்களுக்கும் நீங்களும் நான் ஏர்டிகாக்கு வந்து ஏர்டிகா அடிக்க போறேன், உங்களுக்கு ஏதாச்சும் அக்சசரிஸ் தேவை, இந்த மாதிரி சீட் கவர்ஸோ, ஃப்ளோர் மேட்ஸோ, விண்டோ டின்ஸோ எது போடணும்னாலும் நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். கோட் வேணும்னாலும் நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. நாங்க ஃபர்ஸ்ட் கோட் சென்ட் பண்றோம். தென் உங்களுக்கு ஈவன் நீங்க வெளியூர் கஸ்டமரா இருக்கலாம், வந்து நேர்ல வந்து உங்களால பேச முடியாம போலாம், நீங்க போன்ல குவரி கொடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். அதுக்கப்புறம் நீங்க பிளானா இருந்தா வாங்க தாராளமா. தேங்க்ஸ்ங்க.